ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாண்டியும் வானதியும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பத்திரிக்கை கொண்டாந்து வச்சாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போது கல்யாணத்து செலவு பற்றி பேசுகிறாங்க. எப்படி செலவெல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு போது சோழன் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணால் நானும் நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கேன், பார்க்கலாம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அப்பாலாம் வேஸ்ட்டுடா, எங்கள் அப்பா ஆட்டோ அடமானம் வச்சு கூட எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்காரு தெரியுமா அப்படின்னோடனே பாண்டியை உளறிறார். இந்த மாதிரி அப்பா சேரனுக்கு செயின் கொடுத்தாரு, எனக்கு வளையல் கொடுத்தாரு அப்படின்னு. எனக்கு அடனா இல்லை, நான் வேணான்ட்டு சேரன் அண்ணனுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு பாண்டி வளர்றார். அது ஒரு கதையாக பேசுகிறாங்க. நீ எப்படி என்னை கேட்காம கொடுக்கலாம் அப்படி ஆகா ஓகோன்னு அவங்க அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா சேரன் ரெடியாக இருக்கிறாரு. ரெடி ஆகிடணுன்னு வந்தோடனே வானே கொஞ்சம் லேசாக முகத்துக்கு டச் பண்ணிடலாம் அப்படின்னு. வானடா அதெல்லாம் வானடா அதே இருக்கிறதே போதுண்டான்னு வானே அப்படின்னு உட்கார வச்சு மூஞ்சி பவுட்ரெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சந்தாவை நிலா ரெடி பண்ணிருக்காங்க கல்யாணத்துக்கு போகிறதுக்காக. அவங்களுக்கு எல்லாமே ஃபுல் மேக்கப்பு, அப்புறமா ஜடை, சேரீ கட்டுறது எல்லாமே ஃபுல்லாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. இங்கே சேரனும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் நிலா வெளியே வருவாங்க. சந்தாவை ரெடி பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே எல்லாருமே இருப்பாங்க. அப்போது சேரங்கிட்ட சொல்லுவார், அண்ணே கொஞ்சம் கண்ணை மூடுங்களேன் அப்படின்னு. ஏம்மா கண்ணை மூடுங்கண்ணே சொல்கிறேன், நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது அப்படின்ட்டு உள்ளே போய் சந்தா வீட்டுன்னு வருவாங்க. சந்தா வீட்டில் நிற்க வைப்பாங்க. சேரன் அப்படியே பார்த்துட்டு எழுந்து நின்று அப்படியே சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்வாரு. உடனே சந்தாவும் நீங்களும் வேஷ்டி சட்டையில் சூப்பராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா அனீஷ் ரொம்ப சோகமாக இருப்பார். என்னன்னா அம்மா அப்பா கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணுறாது ஒரு வருத்தம் தான் அவங்க கல்யாணத்தில் இல்லையேன்னு. அண்ணே சும்மா இருங்கண்ணே, அனீஷ் அண்ணே, எங்கள் சேரண்ணே உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டு இங்கேருந்து பீகாருக்கு போய் உங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு அங்கே போயிட போகிறாரு. எங்கள் அம்மனு இருங்கண்ணே, அவ்வளோ நல்லவர் எங்கள் அண்ணன் அப்படின்னு எல்லோரும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு சோழன் எல்லோரும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போது அனீஷ் மேலே தோலில் சாஞ்சு சந்தா அழுவாங்க. அழாதம்மா மேக்கப்லாம் கலைஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் நிற்க வச்சு அவங்கவுங்க ஃபோட்டோ எடுப்பாங்க, குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் அனீஷும் சந்தா சேரன் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க, சேரனும் சந்தாவும் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறமா சோழன் நிலா எல்லாருமே சேர்த்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறமா நிலா வெளியே ஓடி போவாங்க. ஓடி போய் நடேசனை கூட்டின்னு நடேசனை சந்தாவும் இவங்களும் சேரில் உட்கார வச்சுட்டு அவங்களாம் சுற்றி நின்று அது ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. வாங்க வாங்க கிளம்புங்க டைம் ஆச்சு, நம்ம போகணும்ல, இங்கேருந்து நம்ம 8 மணிக்கெல்லாம் கிளம்புனாதான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஓடி பூஜை பண்ணுவார். சாமி கும்பிட்டு எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்கே போனாக்கா மணி 8:30 தானே ஆகுது, 9 மணி மேலே தான் முகூர்த்தம், அதனால் வாங்க அப்படிக்கா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாருன்ட்டு சோழன் கோயிலுக்கு அந்த பக்கமாக போயிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டு அங்கே சேர் இருக்கும், மாப்பிள்ளை தனியாக அங்கே உட்காந்து இருப்பார். இந்த சைடு நிலாவும் சந்தாவும், இந்த பக்கம் பொண்ணு கூட நிலா உட்காந்துட்ருப்பாங்க. அப்போ எல்லாருமே அப்படி அப்படியே பேசிக்குவாங்க. நடேசன் வருவார். நடேசன் அங்கே ஐயர் என்னென்ன பண்ணுக்கிறாருன்னு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ பல்லவன் கேட்பார், அண்ணே உன் கூட அண்ணன் கூடவாவது நம்மளாம் இருக்கிறோம், ஆனால் சந்தா கூட நிலா அண்ணி மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபீலாக இருக்கும்ல, அவங்க அம்மா அப்பா இல்லை சொந்தக்காரங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா ஆமாண்டா அப்படின்வாங்க. இங்கே சந்தாவும் அப்படியே சோகமாக உட்காந்துருப்பாங்க. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்றதை நாளைக்கு பார்க்கலாம்.